ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹரிபரியாக லஞ்ச் ஒர்க்கு போயிட்டுருக்கு. வெள்ளிக்கிழமைன்றதால ஏதாவது ஒரு பருப்பு தான் குழம்பு வைப்பேன். இன்றைக்கி முட்டைக்கோசும் கடலப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். நேற்றே மாவு ஆட்டி வச்சுட்டேன். இட்லிக்காக தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன். சேலத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 டேஸாக க்ளவுடியாக தான் இருக்குது. 2 டேஸ் பிஃபோர் நல்ல மழையும் போட்டுது. இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சலாம் வரல. மார்னிங் இந்த மாவில் தான் இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி எந்தளவுக்கு சாஃப்டாக வரும்னு தெரியல. முட்டைக்கோஸ் கூட்டு பார்த்திங்கன்னா 1 பார்ட் குழம்பு தான். குக்கரில் செம குயிக்காக சூப்பராக செஞ்சிடலாம். கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிற ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டைக்கோஸ் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடங்க போட்டு தாளிக்கவும் செஞ்சுட்டேன். இன்னியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. கம்மன்னு பருப்பு ரசம் வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் போட்டு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். கார சட்னி மாதிரி தான் இருக்கும். கூடவே முட்டைக்கோஸ் கூட்டு கடலப்பருப்பு போட்டு சூடான சதமும் வடித்தாச்சு. இட்லி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாகவே வந்திருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால பாயாசம் வச்சு சாமிக்கு படைக்கலான்றதுக்காக ரவை பாயாசம் பண்ணேன். கூடவே அவளும் பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். ரவையும் அவளும் சேர்த்து பாயாசம் ஃபஸ்ட்டு டைம் வச்சேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்து. பாயாசம் ரொம்ப திக்காக சூப்பராக இருந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா பாயாசம் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.